Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது a play written by William Shakespeare and the name of the play is Henry IV Part 1. இது பாத்தீங்கன்னா PGTRB ல யூனிட் 5ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபர்ஸ்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேக்ஸ்பியர் ஸ்டடீஸ் அப்படிங்கிற பேப்பர்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்கு ஒரு பிளே தான் ஹென்ரி IV Part 1. ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த பிளேயை வந்து நம்ம சீன் வைஸ் சம்மரியாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ with a small introduction we shall get into the play. Okay, so history plays of Shakespeare are the 10 plays that cover English history from the 12th to the 16th centuries. So Shakespeare பத்தி நம்ம நிறையவே இன்ட்ரோ பார்த்துருக்கிறதுனால நம்ம ஷேக்ஸ்பியரோட ஹிஸ்ட்ரி பிளேஸ் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ 10 பிளேஸ் மொத்தம் எழுதியிருக்காரு. ஹிஸ்ட்ரி பிளேஸ் மட்டும் ஷேக்ஸ்பியர் வந்து 10 பிளேஸ் எழுதியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா 12th to 16th century வரைக்கும் இங்கிலாந்து ஆண்ட அரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹிஸ்ட்ரி தான் கவர் பண்ணுது. ஸோ 12th century இங்கிலாண்டோட 12th centuryலேருந்து 16th century வரைக்கும் ரூல் பண்ண கிங்ஸோட அதுலேயே முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1399 to 1485 இந்த பீரியட்ல இருந்தவங்களோட ஃபுல் எல்லா கிங்ஸை பற்றிய டீட்டெயில்ஸும் இதில் இருக்கு. பீரியட் இன் பர்டிகுலர், ஈச் நேம்ட் ஆஃப்டர் அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் த ரெய்னிங் monarch at the time. In chronological order of setting, these are King John. So chronological order வருஷப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா கிங் ஜான் இந்த பிளே ஃபர்ஸ்ட், அடுத்ததான் ரிச்சர்ட் II, ஹென்ரி IV பார்ட்ஸ் 1 and 2 பார்ட்ஸாக இருக்குது ஹென்ரி IV. அடுத்தது ஹென்ரி V இருக்கும், ஹென்ரி VI Part 1, 2 and 3, ரிச்சர்ட் III and Henry VIII. So there are 10 plays, okay, altogether 10 historical plays of Shakespeare. இப்போ we shall get into the characters of this play. ஓகே, இந்த பிளேயோட முக்கியமான கேரக்டர்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். மற்ற கேரக்டர்ஸ் ஃபுல்லாக நிறைய கேரக்டர்ஸ் வர்றதுனால இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் மட்டும் நான் கேரக்டர்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ கிங் ஹென்ரி IV, ஹீ இஸ் த ரூலிங் கிங் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாண்டில் 1400 அரௌண்ட் நடக்கிற அந்த பீரியடை தான் சுற்றி கதை ஓடிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கிங் ஹென்ரி IV ரூல் பண்ணிட்டுருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆக்சுவலாக அவருக்கு நேச்சுரலாக அந்த ஏர்ஷிப் வரல, அதாவது அவருக்கு நியாயமான பதவி கிடையாது அந்த கிங் பதவி. ஓகே, ஸோ அவர் ஒரு ஏழாக தான் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ரிச்சர்ட் II, கிங் ரிச்சர்ட் II வந்து அவரோட பிரதர். ஓகே, அவரை கொன்னுட்டு தான் கிங் ஹென்ரி IV வந்து இந்த பதவியை அடைஞ்சிருக்கிறாரு. ஹிஸ் எல்டர் பிரதர், ஓகே, இவரோட எல்டர் பிரதரை கொலை பண்ணிட்டு தான் ஹி ஹாஸ் கம் டு தட் பொசிஷன். ஸோ அவரோட பிரதரோட பொசிஷன்ல தான் இப்போ கிங் ஹென்ரி IV இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்ஸோட அவர் இருக்கிறதையும் பார்க்க முடியாது. கிங் ஹென்ரி IV இந்த பதவிக்கு வர நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு குரூப் யாருன்னா பர்சீஸ் அப்படின்னு ஒரு ஃபேமிலி, அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றியும் நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்குவோம். He nurses guilty feelings about having won his throne through a civil war that deposed the former king Richard II. ஸோ ஒரு சிவில் வார் நடந்தது. சிவில் வார்னா தெரியும் இல்லையா, பங்காளி சண்டை தான் சிவில் வார்னு சொல்கிறோம். அப்போ கண்ட்ரிக்குள்ள பங்காளி சண்டைனா என்னன்னா நாட்டுக்குள்ள உள்நாட்டு போரெல்லாம் சிவில் வார்னு சொல்லுவோம். ஸோ கிங் ரிச்சர்ட் IIக்கு எகெயின்ஸ்டா நடந்த சிவில் வார்ல ஹென்ரி IV என்ன பண்ணாரு, ரிச்சர்ட் IIவை கொண்டுட்டு அவரோட பதவியை அடைஞ்சிருக்கிறாரு. பிரின்ஸ் ஹாரி, இவர் தான் ஆக்சுவலாக கிங் ஹென்ரி IV வந்து நேம் கிங் ஹென்ரி IVன்னு இருந்தால் கூட நம்மளுக்கு ப்ரொட்டகனிஸ்ட் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி பிரின்ஸ் ஹாரியை தான் சொல்லுவோம். அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட ஹாரிக்கு தான் இருக்கு. அவர் தான் கொஞ்சம் பிளேல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக நம்ம பார்க்க முடியுது. கிங் ஹென்ரி IV சன் who will eventually become King Henry V. ஏன்னா இவர் தான் கிங் ஹென்ரி IVரோட ஃபர்ஸ்ட் சன். யாருன்னா பிரின்ஸ் ஹாரி. ஓகே, ஆக்சுவலா பிரின்ஸ் ஹாரிக்கு அவரோட பேரை பொதுவாக அரசனோட பையன் பேரும் அதே பேர்ல தான் வைப்பாங்க, அதாவது இளவரசனுக்கும். ஏன்னா இவர் ஹென்ரி IV அடுத்த பையன் என்னவா வருவாரு, ஹென்ரி V வருவாரு. ஸோ அஃபிஷியலா அவர் ஹென்ரி தான். ஆனா அவருக்கு மற்ற வேற பேர்களும் உண்டு. ஹாரி அப்படின்னு சொல்றாங்க.
பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ். அவருக்கு வந்து வேல்ஸ் இளவரசன்ற பட்டம் இருக்கு. ஓகே, முதல் யுவராஜனா இருந்துதான் அடுத்த அரசன் ஆவாங்க. ஸோ அவர் வந்து என்னவா இருக்காரு, இப்போ பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸா இருக்கிறாரு. பட் ஆல் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கால் ஹிம் ஹால். இவருக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஹாரியை எப்படி கூப்பிடுறாங்கன்னா ஹால் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ நம்ம பிரின்ஸ் ஹென்ரிக்கு ஆக்சுவலா அவர் பிரின்ஸ் ஹென்ரி தான். அவருக்கு 2 நிக்நேம்ஸ் இருக்கு. ஒன்னு ஹாரி, இன்னொன்னு ஹால். ஓகே, ஸோ இந்த நேம்லயும் கூப்பிடுவாங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் கால்ட் ஹாரி மன்மோத் அப்படின்னு சொல்றாங்க. Though Harry spends all his time hanging around highwaymen, robbers, and prostitutes, he has secret plans to transform himself into a noble prince, and his regal qualities emerge as the play unfolds. Harry is the closest thing the play has to a protagonist. ஓகே, ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிரின்ஸ் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாரு ஹாரி. கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. அவரோட அந்த தகுதிக்கு கீழே உள்ள ஆட்களோட தான் பழகிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹைவே ராபர்ஸ், ஒரு மாதிரி சீட்டர்ஸ், ஒரு ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். எது மாதிரினா ஒரு பார் மாதிரி, இந்த டேவன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணிட்டு அங்க ஜாலியா பேசிட்டு இன் டேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சீப்பரா ஆட்கள் அதிகமாக அஃபோர்ட் பண்ண முடியாதவங்கலாம் தங்குற ஒரு இடம். அங்க கம்மியான விலைக்கு லிக்கர் கிடைக்கும், ப்ராஸ்டிடியூட்ஸ் கிடைப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறவர் தான் யாருன்னா நம்ம பிரின்ஸ் ஹாரி. ஓகே, பட் என்னடா ஒரு பிரின்ஸ் போய் இப்படி இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு சில கட்டத்துல, ஒரு சில முக்கியமான கட்டத்துல அவர் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்துவார். அப்ப என்ன சொல்வார்னா, இவங்க கூட எல்லாம் பழகுனா தான் எனக்கு உண்மை நிலவரம் தெரியும், நான் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அரசனா மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆக்சுவலா பொய்யா தான் அவங்களோட எல்லாம் பழகிட்டு இருக்காரு. அவங்களோட மனநிலையெல்லாம் கண்டுபிடிக்கத்தான் அந்த மாதிரி பழகுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனாலதான் ஹாரி இஸ் த க்ளோசஸ்ட் திங் த பிளே ஹேஸ் டு அ ப்ரொட்டகனிஸ்ட். ஸோ ஹென்ரி ஃபோரை நம்ம ப்ரொட்டகனிஸ்ட்னு சொல்ல முடியாது, ஹாரியை தான் சொல்ல முடியும். Okay, Hotspur. Hotspur is the son and heir of the Earl of Northumberland and the nephew of the Earl of Worcester. Okay, so இப்போ வந்து பர்சி ஃபேமிலியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன ஹென்ரி ஃபோர் வந்து ரிச்சர்ட் டூ, ஒரு சிவில் வாரில் ரிச்சர்ட் டூவை சண்டை போட்டு அவரை கொண்டுட்டு தான் அந்த பொசிஷனுக்கு வராரு, கிங் பொசிஷனுக்கு வராரு அப்படின்னு சொன்னேன். அவங்க அண்ணனோட பதவியை தூக்கி அடிச்சுட்டு தான் இவர் வராருன்னு சொன்னேன். அவர் அந்த மாதிரி வர்றதுக்கு அவருக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதுல ஒரு முக்கியமானவங்க யாரு அப்படின்னா பர்சி ஃபேமிலி. அது ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்து ஆளுங்கெல்லாம் நிறைய ஏழா இருப்பாங்க, பிரபுக்களா இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம கிங்குக்கு ஹெல்ப் பண்ணி அவர் இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு காரணமா இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா ஏர்ல் ஆஃப் நார்தம்பர்லேண்ட், ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர். இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். ஓகே, ஏர்ல் ஆஃப் நார்தம்பர்லேண்ட், ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர், இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். இவங்க பர்சி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இந்த ஏர்ல் ஆஃப் நார்தம்பர்லோட பையன் தான் ஹாட்ஸ்பர். ஓகே, இவனுக்கு ஆக்சுவலா வேற பேர் இருக்கு ஹாட்ஸ்பருக்கு. ஹாட்ஸ்பர்ஸ் ரியல் நேம் இஸ் ஹென்ரி பர்சி. ஓகே, இவரோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா ஹென்ரி பர்சி. ஆனா இவருக்கு ஏன் ஹாட்ஸ்பர் அப்படின்ற நேம் வருதுன்னா, he has earned his nickname from his fierceness in battle and hastiness of action. பயங்கர கோபக்காரன். ஓகே, ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம செய்வான், படப்படப்படன்னு இருப்பான். அதனாலதான் ஹாட்டா இருக்கிறதுனால ஹாட்ஸ்பர் அப்படின்ற நேம் வந்து அவனுக்கு வந்திருக்கு. ஹாட்ஸ்பர் இஸ் a member of the powerful Percy family of the north. இப்போ இங்கிலாண்டோட நார்த் சைட்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி, ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் ஹாட்ஸ்பர், which helped bring King Henry IV to power. ஸோ இந்த ஃபேமிலியோட ஹெல்ப்போட தான் என்ன பண்ணியிருக்கார், ஹென்ரி ஃபோர் இப்போ பவருக்கு வந்திருக்கிறார். பட் நவ் ஃபீல்ஸ் that the king has forgotten his debt to them. ஆனா ஹாட்ஸ்பருக்கு இப்போ வந்து கிங் மேல கோவம். இப்போ ஹாட்ஸ்பர் ஆக்சுவலா ஒரு வாரியரா இருக்காரு, ஒரு முக்கியமான பொசிஷன்ல தான் கவர்மெண்ட்ல இருக்காரு. ஆனாலும் அவனுக்கு என்னன்னா
கிங் மேல ரொம்பவே இப்போ கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறாங்க பர்சி ஃபேமிலியே. என்னன்னா கிங் ஆனதுக்கு அப்புறம் ஹென்ரி ஃபோர் மெதுவா என்ன பண்றாரு, அவர் பவரை யூஸ் பண்ணி தங்களை கர்டெயில் பண்றாரு. தங்களுக்கு செய்ய வேண்டிய நியாயமான விஷயங்களை எல்லாம் செய்யல. அவர் இதெல்லாம் செய்யறேன்னு வாக்களிச்சிருப்பார்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை கிங் ஆக்குனீங்கன்னா நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்திருப்பாரா இருக்கும். அதெல்லாம் இப்ப பண்ணாம இருக்கிறாரு. ஸோ கிங் மேல கொஞ்சமா கோபத்துல தான் இருக்காங்க பர்சி ஃபேமிலி. ஸோ திஸ் இஸ் அபவுட் த பர்சி ஃபேமிலி. ஸோ ஹாட்ஸ்பரோட நம்ம யாரெல்லாம் பத்தி தெரிஞ்சுட்டோம், ஏர்ல் ஆஃப் நார்தம்பர்லாண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க அப்பா, இது அவங்க பெரியப்பான்னு நினைக்கிறேன், ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர், பெரியப்பாவோ சித்தப்பாவோ, ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர். ஸோ ஏர்ல் ஆஃப் வார்செஸ்டர், ஏர்ல் ஆஃப் நார்தம்பர்லாண்ட், ஹாட்ஸ்பர். ஏர்ல் ஆஃப் நார்தம்பர்லாண்டோட சன் தான் ஹாட்ஸ்பர். ஓகே, ஸோ ஹாட்ஸ்பரோட ரியல் நேம் ஹென்ரி பர்சி. ரைட். ஸோ இந்த ஃபேமிலி பேர் என்ன, பர்சி ஃபேமிலி. அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர்னா சர் ஜான் ஃபால்ஸ்டஃப். ஃபால்ஸ்டஃப் யாரு அப்படின்னா ஒரு கண்ட்ரி பம்கின். ஒரு குண்டா இருப்பான், எப்பவும் குடிச்சிட்டே இருப்பான், பயங்கர ஒரு காமெடி, நம்ம ஆளை பார்த்தாலே சிரிப்பு வரும். அந்த மாதிரி ஒரு ஆளு தான் வந்து சர் ஜான் ஃபால்ஸ்டஃப். இவர் யாரு கூட இருப்பாரு, எப்பவுமே பிரின்ஸ் ஹாரியோடையே தான் இருப்பார். ஹால் அப்படின்னா இல்லைன்னா ஹாரின்னு சொல்றோம் இல்லையா, அவரோடையே சுத்திட்டு இருப்பாரு. நல்லா குடிச்சிட்டு ஜாலியா வேர்ட் பண்ணிக்கிட்டு வார்த்தை விளையாட்டு, வார்த்தை ஜாலத்திலேயே எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் சர் ஜான் ஃபால்ஸ்டஃப். ஸோ எ ஃபேட் ஓல்டு மேன். So he's a fat old man between the ages of about 50 and 60. Okay, 50 வயசுல இருந்து 60 வயசு மதிக்கத்தக்கவர். He's a fat old man. கிட்டத்தட்ட ஹாரியோட அப்பா மாதிரி தான் இருக்கிறாரு. ஹாரி அவங்க அப்பா கிட்ட இருக்கிறது இல்ல, ஆனா அவரோட அறிவுரைகளை கேட்கறது இல்ல ராயலா. ஃபால்ஸ்டஃபோட அறிவுரைகள், அவன் திருட்டுத்தனம் செய்யறது எப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான், அதை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ரியலா கேட்கிறாரோ இல்லையோ அவங்க கூட தான் சுத்திட்டு இருக்கிறாரு. ஓகே, ஹூ ஹேங்ஸ் அரவுண்ட் இன் டேவன்ஸ் ஆன் த ராங் சைட் ஆஃப் லண்டன். அதாவது ஈஸ்ட் சீப் ஆஃப் லண்டன் சொல்லுவாங்க. அது ஒரு சைட் ஆஃப் லண்டன். லண்டன்ல வந்து ஒரு மோசமான ஏரியா, ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்கும். அங்கதான் வந்து டேவன்ஸ்ல, இந்த பார் மாதிரி இருக்க இடங்கள்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுத்திட்டு இருப்பாங்க. அண்ட் மேக்ஸ் இஸ் லிவிங் அஸ் அ தீவ், ஹைவேமேன் அண்ட் மோச். ஸோ ஒரு திருட மாதிரி, ஹைவேமேன் வழியில போறவங்க யார்த்தையாவது கொள்ளையடிச்சு பணத்தை திருடிட்டு வந்து குடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஜான் ஃபால்ஸ்டஃப். Falstaff is Prince Harry's closest friend and seems to act as a sort of mentor to him. இவன் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் ஹாரியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஃபால்ஸ்டஃப். இன்னும் ஒரு சில இடத்துல மென்டார் மாதிரி இருக்கிறாரு, அவர் டீச் பண்ற இடத்துலயும் இருக்காரு. என்ன டீச் பண்ணுவார் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்டிங் ஹிம் இன் த ப்ராக்டிசஸ் ஆஃப் கிரிமினல்ஸ் அண்ட் வேகபான்ஸ். எப்படி வந்து கிரிமினல்ஸ் நடந்துப்பாங்க, நம்ம அவங்களை எப்படி டேக்கிள் பண்ணணும், இந்த விஷயம் தான் சொல்லி தந்துட்டு இருக்கிறாரு. ஓகே, பிரின்ஸ் ஹாரி வந்து அவங்க அப்பாட்ட ராயலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு என்ன பண்றாரு, ஃபால்ஸ்டஃபோட கிரிமினல்ஸ் டீல் பண்றதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, ஸோ அடுத்த கேரக்டர் பாருங்க, லார்ட் ஜான் ஆஃப் லான்காஸ்டர். இவரும் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். இவர் யாருன்னா நம்ம பிரின்ஸ் ஹாரியோட தம்பி. ஸோ ஹென்ரி ஃபோருக்கு 2 சன்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சன் வந்து பிரின்ஸ் ஹாரி, அவர் தான் இப்போ பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸாவும் இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா லார்ட் ஜான் ஆஃப் லான்காஸ்டர். ஜான், ஹாரி ஜான் தான் அவங்க பேர். ஹாரி தான் அடுத்த ஹென்ரியா மாறப்போறாரு, ஹென்ரி 5 மாறப்போறாரு. அடுத்ததான் இவர் வந்து சின்ன தம்பி, அவருக்கு தம்பி, அவர் பேர் வந்து ஜான். ஓகே, இப்போ இவர் ஏதோட பிரின்ஸா இருக்காருன்னா லங்காஸ்டரோட பிரபுவா அவர் இருக்கிறார். He is another son of King Henry IV. அடுத்ததா மார்டிமர். இவரும் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் தான் மார்டிமர், இந்த ரிபல்ஸ்ல ஒருத்தர். ஓகே, மார்டிமர் இஸ் லார்ட் எட்மண்ட். எட்மண்டுங்கிறது ஒரு ஊர் பேரு, அதோட பிரபுவா இருக்கிறவர் தான் மார்டிமர். He is also known as the Earl of March. Is a noble warrior. ஒரு நோபலான ஆள் தான். இப்போ வந்து கிங்குக்கு வந்து மார்டிமர் மேல நிறைய, மார்டிமருக்கும் கிங்குக்கும் பிடிச்சுக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, மார்டிமரை வந்து ரிச்சர்ட் 2 இருந்தப்போ மார்டிமருக்கு ஒரு பெரிய ஒரு இது கொடுத்தாரு, மரியாதை கொடுத்தாரு ரிச்சர்ட் 2. ஒரு சமயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு அடுத்து கிங் ஆகக்கூடிய தகுதி வாய்ந்தவன் மார்டிமர்னு சொல்லி அவன் அனௌன்ஸ் பண்ணியெல்லாம் இருந்திருக்காரு. அதனால ஹென்ரி 4க்கு ஒரு இன்செக்யூரிட்டியோ என்னவோ மார்டிமரை வந்து அவ்வளவா என்கரேஜ் பண்ணவே மாட்டாரு. மார்டிமருக்கு எதையும் செய்ய ஹென்ரி 4 யோசிப்பாரு. எப்பவுமே இருக்கிறது தானே, அவர் வந்து மார்டிமரை ஒரு போட்டியா நினைக்கிறாரு. ஓகே, ஹென்ரி 4. அடுத்து கிளிண்டவர்
Glendower அப்படின்னு Owain Glendower is from Wales who sides with the rebels. இந்த கிளிண்டவர்ன்ற கேரக்டர் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா வேல்ஸ்ல இருக்கான். இப்போ ஆக்சுவலா பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் யாரு? நம்ம ஹாரி. ஆனா ஹாரி வந்து இந்த பிரின்ஸ் செய்ய வேண்டிய வேலை அங்க வேல்ஸை பாத்துக்கிறத விட்டுட்டு இந்த கவுண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இங்கிலாந்துல வந்து கவுண்டிஸ் மாதிரி இருக்கும், ஸ்டேட் மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் பிரபுக்கள், இயர்ஸ் இதெல்லாம் வச்சிருப்போம். அது ஒவ்வொரு இதுக்கும் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஃபெசிலிட்டிக்காக இயர்ல் பதவி கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸா இருக்கக்கூடிய நம்ம ஹாரி வந்து ஊர் சுத்திட்டு இருக்கிறார். ஸோ வேல்ஸ்ல என்ன நடக்குதுன்னா நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அங்க வேல்ஸ் நாட்டு மக்களை, வேல்ஸ் சுத்தி இருக்கிற மக்களை தான் வெல்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேல்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அங்க வந்து ஓவென் கிளாண்டிவர் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா நிறைய பேரை ரிபல்ஸா மாத்திட்டு இருக்கிறாரு, புரட்சிக்காரர்களா ஆக்கிட்டு இருக்கிறாரு. நாட்டுக்கு எதிராக அங்க கிளர்ச்சியை தூண்டி விட்டுட்டு இருக்கிறாரு ஓவென் கிளாண்டிவர். ஏன்னா அங்க பிரின்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்காம ஹீ இஸ் அவே ஃப்ரம் வேல்ஸ். ஸோ அதை பயன்படுத்தி ஓவென் கிளாண்டிவர் இஸ் மேக்கிங் ரிபல்லியன் எகெயின்ஸ்ட் த king. Okay, he is a rebel against the government. அடுத்து பர்சி, the Earl of Northumberland. நம்ம ஆல்ரெடி இவரை பார்த்தோம். இவர் வந்து ஹாட்ஸ்பரோட அப்பான்னு சொன்னேன், திரும்பவும் கொடுத்து. he is the brother of Earl of Worcester and a rebel against King Henry. ஸோ இவங்க எல்லாமே இப்போ எந்த ஆக்சுவலா கிங் ஹென்ரி பவருக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க தான். பட் இன்னைக்கு அவங்களோட பொசிஷன் என்னன்னா they are against the king. they are rebelling against the king. ஏன்னா கிங் வந்து அவரோட வாக்குறுதியை நிறைவேற்றல அவங்களுக்கு. ஸோ they are angry towards the king. ஸோ இதுதான் முக்கியமான கேரக்டர்ஸ். நவ் லெட் அஸ் கெட் இன் டு த பிளே. ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு ஐடியாவோட அதை திரும்ப கேரக்டர்ஸை நல்லா நான் சொன்னதை கேட்டுக்கோங்க, அப்போதான் ஓரளவுக்கு புரியும். அப்போதான் பிளே படிக்கிறப்போ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கேரக்டர்ஸ் புரிஞ்சாதான், ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் பிளேல யாரு என்னன்றதை முதல் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆக்ட் வைஸ் சம்மரி ஆஃப் த பிளே டீட்டெயில்டாக தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்ட் 1. அதாவது 3 பார்ட்ஸ் இல்லைன்னா 4 பார்ட்ஸாக நான் எபிசோட் கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆக்ட் 1 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ 3 சீன்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சீன், கிங் ஹென்ரி ஸ்பீக்ஸ் வித் Westmoreland about the fact that he has tried to lead a crusade to the Holy Land for over a year but cannot due to the civil strife at home. He vows to end the civil wars within England. Westmoreland, however, has news that Mortimer has been captured by the Welsh nobleman Glendower and that he has married Glendower's daughter. This news is followed by positive news that Hotspur has defeated the Earl of Douglas up near Scotland and taken prisoners. ஸோ இப்போ என்னன்னு பார்க்கலாம். கிங்கை வந்து ஒரு சின்ன கூட்டம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சீன் வந்து கொஞ்சம் அரசியல் தான். செகண்ட் சீன் வேற மாதிரி இருக்கும். நம்ம பிரின்ஸ் கிட்ட போனோம்னாலே ஒரு ஜாலி ஆயிடும். இங்க வந்து அரசியல் தான் பேசிட்டு இருக்காங்க. வெஸ்ட்மோர்லேண்ட் அப்படின்னு ஒருத்தரோட கிங் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, நான் வந்து ஹோலி லேண்டை ஏதோ ஒரு ஹோலி லேண்டை வந்து கேப்சர் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறார். ஓகே, குருசேட்னா ஒரு விஷயத்துக்கு, நல்ல விஷயத்துக்காக போராடுறது. ஸோ he wanted to lead a crusade to the Holy Land for over a year. ஒரு ஹோலி லேண்டை வந்து கேப்சர் பண்ணணும் இங்கிலாந்துக்காகன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா உள்நாட்டு கலவரங்கள், உள்நாட்டு பிரச்சனைகள்னால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. பட் cannot due to the civil strife at home அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். he vows to end the civil wars within England. இங்கிலாந்துக்குள்ள எப்படியாவது சிவில் வார்லாம் தடுத்து நிறுத்தணும்னு அவர் ட்ரை பண்றாரு. அவரே சிவில் வார்ல தான் பொசிஷனுக்கு வந்தாரு. ஆனா இப்போ அவரே என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி உள்நாட்டு பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணும்னு நினைக்கிறார். Westmoreland, however, has news that Mortimer has been captured by the Welsh nobleman Glendower and that he has married Glendower's daughter. இப்போ ஒரு நியூஸ் வந்து வெஸ்ட்மோர்லேண்ட், அவரோட ஃப்ரெண்ட் வெஸ்ட்மோர்லேண்ட், அவர் என்ன சொல்றாருன்னா, மார்டிமர் அவங்களோட பெரிய நோபல் வாரியர். அவரு ஆல்ரெடி கேரக்டர் ஸ்கெட்ச் சொல்றப்ப சொன்னேன், மார்டிமர் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது.
ரிச்சர்ட் டூவோட ஒரு ஃபேவரேட் தான் மார்டிமராக இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் மார்டிமரை தன்னோட ஏராவை ரிச்சர்ட் டூ சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஆள் தான் மார்டிமர். ஸோ மார்டிமர் வந்து வேல்ஸ்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒவெயின் கிளாண்டிவர். ஒவெயின் கிளாண்டிவரோட சண்டை போட அனுப்புனா மார்டிமர் என்ன பண்ணிட்டாரு, ஒவெயின் கிளாண்டிவர் வந்து கேப்சர் பண்ணிட்டார். கேப்சர் பண்ணிட்டு தன்னோட டாட்டரையும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு மார்டிமருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. திஸ் நியூஸ் இஸ் ஃபாலோட் பை பாசிட்டிவ் நியூஸ். யூ மார்டிமரை கைது செஞ்சுட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னொரு பாசிட்டிவ் நியூஸும் வருது. தட் ஹாட்ஸ்பர் ஹாஸ் டிஃபீட்டட் த ஏர்ல் ஆஃப் டக்ளஸ் அப் நியர் ஸ்காட்லாண்ட் அண்ட் டேக்கன் பிரிசனர்ஸ். ஸோ உள்நாட்டில் எங்கெங்க பிரச்சனைன்னு பாருங்க. ஒன்று வேல்ஸ் பகுதியில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இன்னொன்று ஸ்காட்லாண்டில் ஒரு ரிபல்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ வேல்ஸ்ல நடந்த பிரச்சனையில மார்டிமர் இவங்கால அரெஸ்ட் ஆயிட்டார். ஓகே, ஆனா ஸ்காட்லாண்ட்ல ஹாட்ஸ்பர் வந்து எதிரியை கைப்பற்றிட்டார், எதிரியை பிடிச்சு வச்சுட்டார். ஒரு இடத்துல இவங்கால என்ன பண்ணிட்டாரு, கேப்சர் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் ஹாட்ஸ்பர் அதாவது இவங்க அனுப்பிச்ச ஆளு இங்க ஸ்காட்லாண்ட்ல ரிபல் பண்ண அப்பாவையும் மகனையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஓகே, ஸோ ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் ஹென்ரி ஃபோர்க்கு வந்திருக்கு. King Henry IV, although overjoyed by the news of the victory, is sad that his own son Harry, known affectionately as Hal, is a prodigal, spending time in taverns rather than fighting. இப்போ கிங் ஹென்ரி வந்து இப்போ அரசியலை நினைச்சு ஒரு சந்தோஷமான நியூஸ் ஒரு சோகமான நியூஸ் நினைச்சா கூட அடுத்த மகனை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறார். எல்லாருக்கும் ஒரே வருத்தம். அடுத்து அரசனாக போறவன் என்ன பண்றான், எப்பவும் டேவன்ஸ் அதாவது பார்ஸ்ல இந்த மாதிரி லோ கிளாஸ் இடங்கள்ல லோ கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கான். அவன் வந்து போர் புரிய போகணும், ஆனா என்ன பண்றான் பாருங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறார். He compares Hotspur, the son of Northumberland, with his son and wonders whether they were switched at birth. Then would I have his Harry and he mine அப்படிங்கிறார். ஓகே, ஐயோ அந்த ஹாட்ஸ்பர் எவ்வளோ நல்லா பண்றான் பாருங்க. இன்னைக்கு கூட அவர் ஹாட்ஸ்பரை பெருமையா தான் ஆரம்பத்துல நினைக்கிறாரு, பின்னாடி தான் சீன் மாறும். ஹாட்ஸ்பர் மேல அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஹாட்ஸ்பர் போய் அங்க வந்து 2 பேரை பிடிச்சிட்டான் பாத்தீங்களா, சண்டை போட்டு ஸ்காட்லாண்ட்ல ஆளுங்களை பிடிச்சிட்டான், நமக்கு எதிரிகளை எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கான். எவ்வளோ நல்லா இருக்கும். ஹாட்ஸ்பர் மாதிரி பையன் எனக்கு பிறந்திருக்க கூடாதா, என் பையன் அங்க போயிருக்கலாம், அவங்க பையன் என்கிட்ட வந்திருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, he compares Hotspur, the son of Northumberland, with his son and wonders whether they were switched at birth. குழந்தைங்க வந்து ஒருவேளை பிறந்தப்ப மாறி இருக்குமோ, then would I have his Harry and he mine. ஒருவேளை குழந்தை மாறி இருந்ததுன்னா என்னவா இருந்திருக்கும், அவங்களோட ஹாரி அதாவது ஹாட்ஸ்பர் என்கிட்டையும் என் பையன் அவங்ககிட்டையும் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவருக்கு மகை மேல பயங்கர வருத்தத்துல இருக்காரு. கிங் பிரின்ஸ் மேல வருத்தத்துல இருக்கார். ஸோ திஸ் இஸ் வாட் வி கம் டு நோ இன் ஆக்ட் 1 சீன் 1. ஸோ ஆக்ட் 1 சீன் 1 எப்பவுமே சீன் 1 வந்து ஒரு முக்கியமான ஒரு சீனா பார்க்கப்படும். நிறைய விஷயங்கள் அப்போ இங்கிலாந்துல என்ன பிரச்சனை நடக்குது, அரசியல் ரீதியா என்ன பிரச்சனை இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அரசியல் ரீதியா உள்நாட்டுல நிறைய கலவரம் நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது. கிங் வந்து ஹாப்பியாவே இல்லை, நிறைய ரிபல்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த அதர் சைட் we also come to know about Prince Harry, okay, who is a prodigal son, அதாவது ஊதாரியா சொன்ன பேச்சு கேட்காம திரிகிற ஒரு பையனாதான் நம்ம we come to know about Henry or Henry, அவரோட சன் ஹென்ரி ஆர் பிரின்ஸ் ஹால். ஓகே, பிரின்ஸ் ஹாரி ஆர் பிரின்ஸ் ஹாலை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க வரும். ஸோ he is having cheap friendship or mari he is having friendship with very cheap people and his behavior is not at all good அப்படிங்கறதெல்லாம் நம்ம we come to know from act 1 scene 1. Now we shall get into act 1 scene 2. Hal, who is the Prince of Wales, and his good friend Falstaff are in an apartment drinking and having fun. இப்போ வந்து சீன் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரின்ஸ் ஹால், நம்ம ஹால் இருக்கார் இல்லையா, அவர் ஃபால்ஸ்டாஃபோட நல்லா குடிச்சிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கிறார். In a dialogue laced with sexual innuendo, they speak about a tavern where both men like to flirt with the hostess. ஓகே, அவங்க வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு
டேவர்ன் இருக்கு, அவங்களோட ஹோஸ்டஸ் ஒருத்தவங்கள கிண்டல் அடிச்சு ஒரு மாதிரி மோசமா கூட அவங்க பேசிட்டு இருக்காங்க. Their conversation turns to thieves and Falstaff tells Hal that he becomes the king, he had better not hang a thief. இப்போ வந்து அவங்களுக்கு தெரியும் இவர் பிரின்ஸ் தான். இப்போ ஃபால்ஸ்டஃப் என்ன சொல்றான்னா ஹால்ட்ட, இங்க பாரு நீ வந்து அரசன் ஆகிறப்போ திருடன்களை எல்லாம் பனிஷ் பண்ணாத ப்ளீஸ், நம்மெல்லாம் திருடன் தானே, திருடன் எல்லாம் தூக்குல போடக்கூடாது, அவெல்லாம் நல்ல பாவம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹால் ஜோக்கிங்லி ஆஃபர்ஸ் ஃபால்ஸ்டஃப் த ஜாப் ஆஃப் ஹேங்மேன் ஃபார் த தீவ்ஸ். ஓ, ஹேங் பண்ணக்கூடாதா? ஓகே, அப்பனா ஒன்று வேணா பண்றேன், உன்னைய வந்து ஹேங்மேனா போட்டுடுறேன், உனக்கு பார்த்து நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. A thief named Poins enters and soon he and Falstaff try to coax Prince Harry to join them in thievery. இப்போ என்னன்னா ஃபால்ஸ்டஃபும் பிரின்ஸ் ஹாரியும் இருக்காங்களா, இன்னொரு ஃப்ரெண்ட் அவங்களுக்கு உண்டு, அவன் பேர் வந்து பாயின்ஸ். ஓகே, ஹிஸ் நேம் இஸ் பாயின்ஸ். இவன் ஒரு தீஃப். ஓகே, பாயின்ஸ் இஸ் அ தீஃப். ஸோ அவன் வரான், வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா பிரின்ஸ் ஹாரி இப்போ அவனும் ஃபால்ஸ்டஃப் என்ன பண்றாங்க, நீங்க ஒரு நாள் சொன்னீங்க எங்க கூட சேர்ந்து தீவரிக்கு அதாவது திருடுறதுக்கு வரேன்னு சொன்னீங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். ஹால் ரிலக்டன்ட்லி அக்ரீஸ். அவர் ரொம்ப ரிலக்டண்டா இருக்கிறாரு, ஐயோ வேண்டாமே, அந்த அளவுக்கு இறங்க வேணாமே நினைக்கிறாரு. அப்புறம் வெல் தென் ஒன்ஸ் இன் மை டேஸ் ஐ வில் பி எ மேட் கேப், சரி ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஆஃப்டர் ஃபால்ஸ்டஃப் லீவ்ஸ் Poins tells him that they will play a trick on Falstaff. இப்போ ஃபால்ஸ்டஃப் பேசிட்டு போயிட்டார், கண்டிப்பா ஒரு நாள் என் கூட திருட வரணும்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ பாயின்ஸும் பிரின்ஸ் ஹாலும் இருக்காங்க. அப்போ பாயிண்ட் சொல்றான், இங்க பாருங்க நீங்க நிஜமா திருட வர்றீங்களோ இல்லையோ, ஃபால்ஸ்டஃப் ஒரு பிளான் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸை திருட போறான். அவன் திருடிட்டு வந்தோன்னே ஃபால்ஸ்டஃப் திருடினதை நம்ம அவனை ஆக்சுவலி ஃபால்ஸ்டஃப் அடிச்சு அவன் திருடினதை திருடிடுவோன்னு ஒரு ஐடியா கொடுக்குறான் பாயின்ஸ். அடுத்தது வந்து ஃபால்ஸ்டஃப் அவன் தடுமாறுவான் பார்த்தீங்களா, நம்மகிட்ட அந்த கதையை சொல்ல, அதை கேட்க நல்ல ஜாலியாக இருக்கும்னு சொல்கிறான். ஸோ தே பிளாட் டு அலவ் த அதர் மேன் இன்க்ளூடிங் ஃபால்ஸ்டஃப் டு ராப் தேர் டார்கெட். ஸோ அவங்களோட பிளாட்டிங் என்ன, போய் அவங்களோட யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்கள போய் திருடட்டும். ஆஃப்டர் த ராபரி இஸ் கம்ப்ளீட், ஹால் அண்ட் பாயின்ஸ் வில் டிசெண்ட் அப்பான் த ராபர்ஸ் அண்ட் ராப் தெம் இன் டர்ன். மொதல் அவங்க போய் திருடட்டும், இவங்க திருடி முடிச்சோன்னே நாம ரெண்டு பேரும் போய் ஃபால்ஸ்டாஃபையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கிறதையும் திருடிடலாம் அப்படிங்கிறது அவங்க ஐடியா. ஹால் ஃபைனலி அக்ரீஸ் டு திஸ். ஹால் வந்து கடைசியா அக்ரி பண்ணிக்கிறாரு இந்த ஐடியாவுக்கு. மோஸ்ட்லி ஃபார் த ஆன்டிசிபேட்டட் ஃபன் ஆஃப் சீயிங் ஃபால்ஸ்டஃப். அவருக்கு ஏன் இந்த குரூப் ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப ஜாலியா ரொம்ப லைவ்லியா இருக்கு இந்த குரூப். ஓகே, ஸோ அவருக்கு ஆர்டிஃபிஷியலா ஒரு மரியாதையெல்லாம் தந்து அவரை தள்ளி வைக்கிற குரூப் எல்லாம் இல்லை, இவங்க ரொம்ப ஜாலியா அவரை வந்து அவங்களோட கூட்டத்துக்குள்ள சேர்த்துக்கிறாங்க. அதனால அவருக்கு வந்து ஃபால்ஸ்டஃப் அடிச்சு போட்டு அவங்கிட்ட இருக்கிறத திருடினா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பார்க்கணும்னு ஆசை. They try to explain how he got robbed after committing his own crime. ஓகே, அப்ப அவன் வந்து விவரிப்பான் இல்லையா, நான் திருடினதை என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு. அப்ப அவன் அதை எப்படி சொல்வான் அப்படிங்கிறத சொல்லணும்னு பார்க்க நம்ம பிரின்ஸுக்கு ஆசை வந்துருச்சு. ஹால் ends the scene with a brilliant soliloquy saying, I know you all and will a while uphold the unyoked humor of your idleness. ஸோ இப்போ எல்லாருமே போயிடுறாங்க. போனோன்னு பிரின்ஸ் ஹால்க்கு கிங் வந்து ஒரு soliloquy கொடுத்துருப்பாரு. ஸோ எந்த ஒரு soliloquyலையும் நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து உண்மையில கூட இருக்கிறவங்களாம் வேற மாதிரி அவங்கள நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஆடியன்ஸ்க்கு அந்த கேரக்டரை பத்திய உண்மை தெரியும்னா அந்த கேரக்டர் என்ன பண்ணும், தன்னை ரிவீல் பண்ணிக்கும். soliloquy மூலமா தான் யாருன்றத வந்து ஆடியன்ஸ்ட்டு ஷேர் பண்ணி மனசாட்சிட்ட பேசுற மாதிரி தான். ஸோ இங்க பிரின்ஸ் ஹால் என்ன பண்றாரு, இவங்க எல்லாம் போனோன்னு சரி இன்னும் உங்க கொஞ்ச நாள் உங்க கூட இருந்து உங்களை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு soliloquy பேசுறாரு. அதுக்கப்புறம் நான் என் கடமையாட்ட செஞ்சுருவேன், நான் ஏன் உங்க கூட இருக்கேன் தெரியுமா, உங்களை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்க தான் உங்க கூட இருக்கேன், அப்பதான் ஒரு நல்ல கிங்கா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். பெரிய மட்டத்துல மட்டும் பழகுனா நான் ஒரு நல்ல கிங்கா இருக்க முடியாது, எல்லா இடத்துலயும் இருந்தாதான் ஒரு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற கிங்கா இருக்கணும்ன்ற மாதிரி அவன் வந்து பேசிட்டு இருக்கான் soliloquy. This soliloquy unmasks Hal
who tells the audience that he is only pretending to be a madcap prince. So இந்த soliloquy மூலமா audience என்ன தெரிஞ்சுக்க வராங்க, that Prince Hal is only masking. மாஸ்க் தான் போட்டுட்டு இருக்கிறார், சும்மா குடிகார மாதிரி மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு, உண்மையிலேயே அவன் நல்லவன் தெரிஞ்சுக்கிறாங்க. He claims that he is friends with the thieves in order to mask his true identity, which is that of a future king. ஏன் இவங்களோட சுத்துறாரு, தனக்கு ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டாரு. ஓகே, பிரின்ஸ்ன்னு தெரிஞ்சா யாரும் உண்மையா பழக மாட்டாங்க. ஸோ மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தோன்னா நிறைய பேரோட பழகுற வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. திஸ் ஹால் இஸ் ஹைடிங் ஹிம்செல்ஃப் அண்டர் கிரவுண்ட் ஃபார் நவ். இப்போதைக்கு அவர் பதுங்கி இருக்கிறார். பட் த்ரூ ஹிஸ் ஸ்பீச் த ஆடியன்ஸ் நோஸ் தட் ஹி வில் சூன் அஸ்யூம் இஸ் ரைட்ஃபுல் பொசிஷன் அஸ் ஹேர் டு த த்ரோன். ஆனா அவரோட soliloquy மூலமா மக்களுக்கு என்ன தெரிய வருது, ஆடியன்ஸ்க்கு என்ன தெரியுதுன்னா, இவர் சாதாரண ஆள் கிடையாது, சும்மா நடிச்சிட்டு இருக்காரு, அந்த கரெக்டான டைம் வர்றப்போ இவர் தன்னை வெளிப்படுத்துவாரு அப்படிங்கிற மாதிரி they come to know that he would expose himself at the right time. Okay, so இதுதான் we come to know from the soliloquy of Prince Hal. Okay, so 2 scenes பார்த்துட்டோம். இப்போ scene 3 of Act 1, King Henry Hotspur. So இந்த scene 2ல we come to know about the character of Prince Hal. Prince Hal வந்து வெளியே எல்லாரும் எப்படி நம்பிட்டு இருக்காங்க, சாதாரண ஆட்கள், கிங்கே அப்பாவே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு, ஊர் சுத்திட்டு இருக்கான், மோசமான ஆளுகளோட சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் என்ன பண்றாரு, அவருக்கு அதுலயும் என்ன இருக்கு, ஒரு பிளானோட தான் அது பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட். ஸோ ஆக்ட் 1 சீன் 3, கிங் ஹென்ரி ஹாட்ஸ்பர் அண்ட் நார்தம்பர்லேண்ட் மீட் டுகெதர். இப்போ பார்த்தீங்கன்னா கிங் ஹென்ரி ஹாட்ஸ்பர் வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஹாட்ஸ்பர் வந்து அங்க அவங்கள பிடிச்சு வச்சிருக்காங்க. யாரெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கான், அவன் வந்து 2-3 பேர் அந்த ரிபல்ஸ் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கான், ஆனா ஒப்படைக்க மறுக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க. கிங்கு கிட்ட அவங்கள பிடிச்சவங்கள ஒப்படைக்க மறுத்துட்டு இருக்கான்னு. இப்போ கிங் ஹென்ரி வந்து அவங்கள கூப்பிட்டு விட்டுருக்காரு, ஏன் அவனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுன்னு கூப்பிட்டு இருக்காரு. இப்போ ஹாட்ஸ்பர், அவங்க அப்பா நார்தம்பர்லேண்ட், கிங் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஹென்ரி இஸ் ஃபியூரியஸ் அபவுட் த ஃபேக்ட் தட் ஹாட்ஸ்பர் ஹாஸ் ரெஃப்யூஸ்ட் டு ஹேண்ட் ஓவர் த பிரிசனர்ஸ் ஹி கேப்சர்ட் in Scotland. ஸோ ஹென்ரி கிங் வந்து கடும் கோபத்தில் இருக்கார் ஹாட்ஸ்பர் மேல. என்னப்பா நீ உன்னை எவ்வளோ நம்பிட்டு இருக்கேன், நல்லா சண்டை போட்டா அவங்களெல்லாம் பிடிச்ச, ஓகே, இப்போ பிடிச்சவங்கள என்ன பண்ணணும், நியாயப்படி கிங்கிட்ட தானே ஒப்படைக்கணும். யூ ஆர் நாட் என்ன பண்றீங்க, யூ ஹவ் நாட் ஹேண்டட் ஓவர் த பிரிசனர்ஸ் டு மீ. கிங்கு கிட்ட நீ ஹேண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா பிரிசனர்ஸ், ஏன் நீ இன்னும் பண்ணாம இருக்கன்னு கேட்கிறாரு. Hotspur in his defense says that he previously refused to hand over the prisoners because he was still on the battlefield and disliked the young man who demanded them in the king's name. First King Hotspur அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இங்க பாருங்க, நீங்க அன்னைக்கே நீங்க கேட்டு விட்டீங்க, அன்னைக்கு ஏன் நான் ரெஃப்யூஸ் பண்ணேன்னு சொல்றேன். அன்னைக்கு எப்போ உங்க ஆள் வந்தான் அப்படின்னு சொன்னா, நான் அப்பவும் பேட்டில் ஃபீல்ட்ல தான் இருக்கேன், அடிபட்டு பெயின்ஃபுல்லா இருந்திருந்தேன் நான். அப்ப வந்து உங்களோட கோர்ட்டியர் வந்து அவன் பேசின முறையே சரியில்லை, வந்து உடனே ஒப்படைங்க அப்படின்னு சொன்னா நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஐ டிட் நாட் லைக் த மேன், ஐ டிஸ்லைக் த யங் மேன் அப்படிங்கிறார். நீங்க அனுப்பின ஆளை எனக்கு பிடிக்கல. ஹூ டிமாண்டட் தெம் இன் த கிங்ஸ் நேம், அரசன் சொன்னார் அனுப்பி வை அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்பர் சொல்லிட்டார். இதுதான் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஹென்ரி டஸ் நாட் அக்செப்ட் ஹாட்ஸ்பர்ஸ் ஆர்குமெண்ட். இது என்னப்பா, கிங் சொன்னா நீ அனுப்பிதானே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் கேட்கிறார் கன்சர்னிங் த prisoners and is equally upset that Hotspur's brother-in-law Mortimer lost the battle in Wales in Glendiver. சார், இன்னொரு விஷயமும் இருக்கு, மார்டிமர் பத்தி பேசணும். வேல்ஸ்ல வந்து கிளெண்டிவர்ட்ட தோத்துட்டாரு மார்டிமர். கிளெண்டிவர் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாரு, ஆனா பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்றதெல்லாம் கேட்கிறோம். ஓகே, இப்போ ஹாட்ஸ்பர் பார்த்துட்டு சொல்றாரு, இங்க பாரு மார்டிமர் உன் பிரதர் இன்லா. மார்டிமர் ஏன் பிரதர் இன்லான்னா, மார்டிமரோட தங்கச்சி தான் ஹாட்ஸ்பர் கல்யாணம் பண்ணியிருக்கார். ஓகே, ஸோ உன் பிரதர் வந்து தோத்துட்டாரு, உண்மையா அவர் தோற்கல, அவர் ஒரு ட்ரைட்டர்னு சொல்றாரு ஹென்ரி. ஹென்ரி பிலீவ்ஸ் தட் மார்டிமர் இஸ் a traitor.
a charge which Hotspur denies. Mortimer துரோகி, வேணும்னே தான் தோத்தான், உண்மையா அவன் தோக்கலன்ற மாதிரி ஏதோ சொல்றாரு கிங். உடனே ஹாட்ஸ்பருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், என்னோட பிரதர்ன்லாம் ட்ரைட்டர் கிடையாதுன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். However, there is a complication because Mortimer was also named by Richard II as his heir to the throne, which Henry IV usurped when he defeated Richard. So இந்த விஷயமும் இப்பதான் சொல்றாங்க, இப்படி மார்டிமர் வந்து ரிச்சர்ட் டூனால அறிவிக்கப்பட்டவன், எனக்கு அப்புறம் இவனுக்கு தான் வந்து இந்த அரசமை அந்த இது பொறுப்பு வரும், அரசனாகிற பொறுப்பு வரும்னு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் ஹென்ரி ஃபோர் என்ன பண்றாரு, ரிச்சர்ட் டூவை தோக்கடிச்சு வந்தது மூலமா மார்டிமரையும் கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காரு, அவனுக்கான பதவியை அவனுக்கு மறுத்திருக்காரு. ஆஃப்டர் அ ஃபைனல் டிமாண்ட் ஃபார் ஹாட்ஸ்பர் டு ரிலீஸ் த prisoners into his custody, King Henry allows Hotspur and Northumberland to return home together. Okay, அடுத்ததான் ஹாட்ஸ்பர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, after final demand for Hotspur to release the prisoners into his custody, King Henry allows Hotspur and Northumberland to return home together. இன்னொரு டிமாண்ட் வச்சுட்டாரு. இங்க பாரு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, நீ அரெஸ்ட் பண்ண 2 பேரும் என்ன பண்ணணும், என்கிட்ட ஒப்படைக்கணும்னு ஒரு ஃபைனலா ஒரு வார்னிங் கொடுத்து அப்பாவையும் மகனையும் அனுப்பிச்சு வச்சுட்டார். ஹாட்ஸ்பரையும் அவங்க அப்பா நார்தம்பர்லாண்டையும் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ஆனா அனுப்பி வைக்கிறதுக்கு முதல் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, எனக்கு நீங்க என்ன பண்ணும், யூ ஷுட் ஹேண்ட் ஓவர் த பிரிசனர்ஸ் டு மீ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹாட்ஸ்பர் அண்ட் நார்தம்பர்லாண்ட் ரிமைன் ஆன் ஸ்டேஜ் ஆஃப்டர் எவ்ரி ஒன் எக்ஸிட்ஸ். ஆனா அவங்க போனோடனையும் இப்போ கிங் போயிட்டாரு சொல்லிட்டு இப்போ ஹாட்ஸ்பரும் நார்தம்பர்லாண்டும் அவங்க அப்பாவும் மகனும் பேசிட்டு இருக்காங்க. Hotspur tells his father that he will never release the prisoners and that he will die trying to defend Mortimer's reputation. அப்ப ஹாட்ஸ்பர் அவங்க அப்பாட்ட சொல்றான், நான் இவருக்கு அந்த பிரிசனர்ஸை கொடுக்கவே மாட்டேன், அதே மாதிரி மார்டிமர் இவர் ஏன் இப்படி வந்து அசிங்கப்படுத்துட்டாரு, நான் இதையும் அனுமதிக்க மாட்டேன், ரொம்ப கோவமா கிங்கா திட்டிட்டு இருக்கிறான் ஹாட்ஸ்பர். He even refers to Bolingbroke, King Henry's family name, implying that he does not recognize the legitimacy of Henry's claim to the throne. அது மட்டும் இல்ல, இவர் என்ன உண்மையான அரசனா, இவர் ஒன்றும் அரசனே கிடையாதுல்லன்ற மாதிரி எல்லாம் ஹாரி வந்து ஹாட்ஸ்பர் வந்து பேசிட்டு இருக்கான். இவரே வந்து என்ன ஏமாத்தி வந்தவர் தானே பொறுப்புக்கு, இவர் என்ன அதிகாரத்துல நம்மள அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு, நம்ம சப்போர்ட் இல்லாமல வந்துட்டாருன்னு ரொம்ப கோபத்துல இருக்காங்க ஹாட்ஸ்பரும் அவங்க அப்பாவும். Okay, so Hotspur works himself into a frenzy about the injustices he is suffering, refusing to listen to Worcester on his father. Finally, he calms down and Worcester recommends that Hotspur delivers his prisoners to Henry, but make the son of Douglas his main ally in Scotland. He then tells Northumberland to make friends with the Archbishop of York, whose distant cousin Lord Scrope was killed by Henry. Together they plan to unite their armies in Scotland and York with Glyndwr's forces in Wales and then overthrow the king by splitting England into 3 portions. இப்போ என்னன்னா, அடுத்ததா வந்து ஹாட்ஸ்பர் என்ன பண்றான் அப்படின்னா, ரொம்ப கோபத்துல திட்டிட்டு இருக்கான், அரசனுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு என்ன இருக்கு, இவர் வந்ததே நம்மளால அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ, நான் வந்து என்னோட அந்த 2 பேரையும் அனுப்பவே மாட்டேன், இவர் என்ன நம்மளை டிமாண்ட் பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ வார்செஸ்டர் அவங்களோட பிரதர் நார்தம்பர்லாண்ட், ஸோ அவங்க அப்பா பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து அவன்கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப பிரச்சனையை பெருசாக்காத, ஓகே, ஜஸ்ட் சென்ட் த பிரிசனர்ஸ் டு ஹிம், அவன்கிட்ட பிரிசனர்ஸ் அனுப்பி வச்சிருக்கீங்க, அவன் அதானே கேட்கிறான், ஓகே, இந்த நேரம் நீ காம்ப்ளிகேட் பண்ணாத. வார்செஸ்டர் ரெக்கமெண்ட்ஸ் தட் Hotspur deliver his prisoners to Henry. You hand over the prisoners to Henry. Don't complicate now அப்படின்னு சொல்லிட்டாரு. But make the son of Douglas his main ally in Scotland. ஆனா நம்ம வேற மாதிரி டேக்கிள் பண்ணலாம், இந்த ஆளை இப்படி விடக்கூடாது, நம்ம எல்லாம் சேர்ந்து இங்க வேற ஒரு புரட்சியை உண்டாக்கலாம். He then tells நம்ம ஸ்காட்லாண்ட்ல நம்ம ஆளை உள்ள வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்காட்லாண்டோட அந்த மெயின் பொசிஷன்ல நம்ம ஆளை உள்ள இறக்கிடு அப்படின்னு சொல்றாங்க. He then tells Northumberland to make friends with Archbishop of York. அதே மாதிரி முக்கியமான ஆளுங்கள்ட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க சொல்றாங்க. Whose distant cousin Lord Scrope was killed by Henry. ஓகே, ஸோ யாரெல்லாம்
கிங்குக்கு எதிரியோ அவங்களையெல்லாம் என்ன பண்றாங்க, ஃப்ரெண்ட் குரூப்புக்குள்ள இவங்க கொண்டு வர்றாங்க. இப்ப பெர்சி ஃபேமிலி. ஓகே, யாரெல்லாம் கிங்குக்கு எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி கிங் ஹென்ரிக்கு எதிரானவங்க கூட எல்லாம் கூட்டணி அமைக்க இவங்க தயாராகிறாங்க. டுகெதர் தே பிளான் டு யுனைட் தி ஆர்மிஸ் இன் ஸ்காட்லாந்து அண்ட் யார்க் வித் கிளிண்டவர்ஸ் ஃபோர்ஸஸ் இன் வேல்ஸ். அப்போ ஸ்காட்லாண்டில் ஒரு தனியாக ஒரு குரூப்போட ஃப்ரெண்ட்ஷிப் பெரிய பவர்ஃபுல்லாக வச்சுக்க போகிறாங்க. யார்க்கில் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போகிறாங்க. அதே மாதிரி வேல்ஸில் வந்து கிளிண்டவர் ஃபோர்ஸஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போகிறாங்க. அண்ட் தென் ஓவர் த்ரோ த கிங் பை ஸ்பிளிட்டிங் இங்கிலாந்து இன்டூ 3 போர்ஷன்ஸ். இப்படி கிங்கை நம்ம ஓவர் த்ரோ பண்ணிட்டு நாட்டையும் 3 துண்டா பிரிச்சிடலாம். இவர் வந்து தனியாக ரூல் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பண்ணுறாரு. நாட்டையும் 3ஆ பிரிச்சிடுறான். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தவங்களோட இதா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியா ரூல் பண்ணட்டும்ன்ற மாதிரி இவங்க தனியா ஒரு திட்டம் தீட்டுறாங்க, பெர்சி ஃபேமிலி. ஓகே, ஸோ ஆக்ட் 1 சீன் 3 இப்படிதான் முடியுது. ஸோ சீன் 1ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். சீன் 2ல ஹென்ரியோட சன் ஹாரிய பத்தி தெரிஞ்சிட்டோம். சீன் 3ல பெர்சி ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க என்ன மாதிரி ஐடியாவில் இருக்காங்க. ஸோ மொத்தமாக ஆக்ட் 1லேயே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. அப்பா மகனோட ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் அந்த ஸ்டோரி பற்றியும் நம்மளுக்கு தெரியுது. ஹாரி வந்து ஏன்னா அப்பா மகன் மேலே நிறைய வருத்தத்தில் இருக்கிறார் ஹாரி மேலேன்றதும் தெரியுது. அதே மாதிரி ஹாரியோட ஃப்ரெண்ட்ஸு, அவரோட பழக்க வழக்கங்கள், உண்மையில் அவர் எப்படி, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நாட்டில் நடக்கிற சிவில் வார், உள்நாட்டு சண்டை பிரச்சனைகள், இதை பற்றியும் ஒரு ஐடியா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டில் கிடைக்குது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் அண்ட் லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.